ஆமென். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிர்மலமான காரியங்களை கட்டும் பொழுது மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் நிர்மலமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மீண்டுமாக கட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்திலே ஆண்டவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆமென். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஆவியானவர் அங்கே அசைவாடினார். ஆமென். அங்கே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக கடவுள் என்று சொல்லும் பொழுது உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் ஒரு பல வருடங்கள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பொருளை உருவாக்கினார் என்றால் அது ஒழுங்கின்மையாக இருக்காது. பூமியை உருவாக்கும் பொழுது அது ஒழுங்குக்கிரமாக தான் ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விழுந்த அந்த பிசாசானவன் சாத்தான் அந்த பூமியை ஒழுங்கின்மை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஒழுங்கின்மையாக இருந்ததை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுடர்களை உருவாக்கினார், நீரூற்றுகளை உருவாக்கினார், ஆமென். புல்பூண்டுகளை உருவாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், சுடர்களை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய சுடர்களையும், ஆமென், இரவை ஆள்வதற்கு சிறிய சுடராகிய சந்திரனையும் கர்த்தர், ஆமென், அங்கே உருவாக்கி கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?